அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான என்னுடைய அனுபவ பகிர்வு கட்டண பயிற்சி நம்மளுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி துவங்குகிறது. இதை இண்டெக்ஸ் பேஸ்டு, அதாவது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டேபிளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இதில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி பற்றிய கண்ணோட்டத்தை நம்ம பகிர்க்க போகிறோம். செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்கை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை பகிர போகிறேன். இது 2 வகுப்புலையுமே 2 பயிற்சியிலுமே, வகுப்பு கிடையாது பயிற்சி தான். இது என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய பார்வையின் அடிப்படையில் நான் எப்படி உணர்த்தனோ அதை உங்களுக்கு பகிர போகிறேன். உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம். எங்களும் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. எந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய பயிற்சி அனுபவம் இருக்காது. இது முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம கணக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவமே. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நினைவூட்டல், எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். ஏனென்றால் இது கற்றலுக்காக. ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக நம்மளுடைய காணொளி இருக்கும். இல்லை நம்மளுக்கு ஒரு வரைபடம் முக்கியம், நியூஸ் முக்கியம், எஃப்ஐடிஏ டேட்டா முக்கியம், செய்திகள் முக்கியம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பொருந்தாது. இதனை நீங்கள் பார்ப்பதை தவிர்க்கவும். ஒரு அனலைசிங், ஒரு ஆய்வுக்கு நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும். அதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸை நம்ம முந்தைய பெர்ஃபார்மன்ஸ், இப்போதைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதில் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனை விட யாருக்கு பலம் ஜாஸ்தினா வீக்லி ஹை வீக்லி லோவுக்கு, அதை விட யாருக்கு பலம் ஜாஸ்தினா மந்த்லி ஹை மந்த்லி லோவுக்கு. அப்போ சந்தை இதற்கு உட்பட்டு இருக்கிற வர நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே மார்க்கெட் இருக்காது. அப்போ இதற்குள்ளே மார்க்கெட் நகரணும், அதே மாதிரி ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் டிகே ஆகணும். அப்போ இதற்கு நம்மளுக்கு முக்கிய தேவை ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் எங்கே எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ரேஞ்சோட அளவீடு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ரேஞ்சுனா ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம். இதை எளிமையாக உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்களோட மின் கட்டணம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, எங்களுக்கு மின் கட்டணமே வராது, எங்களுக்கு 100 யூனிட்டுக்கு கீழே தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் இது மின் கட்டணம் வராதுன்ட்டு. இல்லை சராசரியாக எங்களோட மின் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா 100லேருந்து 200 யூனிட்டுக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா 300லேருந்து 500க்குள்ளே இருக்கலாம், 500லேருந்து 700 இருக்கலாம், 1000 ரூபாய்க்கு இருக்கும், இல்லை 2000க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரு எண்ணை குறிப்பிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த எண் தான் ரேஞ்ச். அதே மாதிரி உங்கள் வீட்டு கேஸ் சிலிண்டர்ஸ் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வரும்னு கேட்டால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சொல்லுவாங்க, 1 மாதம் வரும், 20 நாள் வரும், 50 நாட்கள் வரும், 2 மாதம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது எப்படி அவங்களுக்கு தெரியுது? அவங்க தொடர்ச்சியாக அதை பார்த்துட்டு வராங்க. அதனால் ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்தால் நம்மளுக்கு இத்தனை நாட்கள் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் ரேஞ்ச். அப்போது மார்க்கெட்டை பொறுத்து நம்மளுக்கு ரேஞ்ச் என்னென்னா ஹைலோ. அப்போ சராசரியாக மார்க்கெட்டோட ஹைலோ என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓப்பன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ஓப்பன் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு 5 வகையான ஓப்பன் இருக்குது. ஒன்று கேப் அப் இருக்குது, மற்றொன்று பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குது, மற்றொன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப் டவுன், அதே மாதிரி நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது, அடுத்தது ஃப்ளாட் ஓப்பன். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட் ஓப்பன். அப்போ ஃப்ளாட்டில் இருந்து ஒன்று எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறக்கும் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறக்கும் தூரமாக இருக்கும் மார்க்கெட் இம்பேக்ட் சாதாரணமாக பார்த்தா. இல்லை இதில் எஸ்டர்டே ஹை பக்கத்தாலையும் இருக்கலாம், எஸ்டர்டே லோ பக்கத்தாலையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது கேப் அப் ஓப்பன் பாசிட்டிவ் ஓப்பன். அப்போ கேப் அப் ஓப்பனும் பாசிட்டிவ் ஓப்பனுக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்கலாம், என்ன மாதிரி
ப்ராபபிலிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்போது ஒரு மார்க்கெட் ஒரு இறங்கு முகத்தில் இருக்கும்போது பாசிட்டிவ் ஓப்பனுக்கு எவ்வளோ இருக்குது, இறங்கு முகத்தில் இருக்கும்போது நெகட்டிவ் ஓப்பனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், ஒரு ஏறுமுகமாக இருக்கும்போது பாசிட்டிவ் அண்ட் கேப் ஓப்பனுக்கு எப்படி இருக்குது, ஃப்ளாட் ஓப்பனுக்கு எப்படி இருக்குது, நெகட்டிவ் ஓப்பனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பனில் இருந்தால் ஹை லோ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இதற்காக உறுதுணையாக நம்ம சொன்னது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 25,050 கால் புட்டு தான் நேற்று வந்து நம்மளுக்கு மார்க்கெட் முடியும் போது 25,030 இருக்கனால 25,050 கால் புட்டு இல்லை 25,000 கால் புட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், இம்பேக்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ பார்த்தா 25,050 காலின் அடிப்படையில் 73 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு 25,123. இந்த கணக்கீடுகளை நான் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சொல்கிறதில்ல. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ நானும் பார்க்கும்போது இருக்கிற கணக்கீடுகளை அப்படியே உங்களுக்கு வந்துட்டு மனக்கணக்கை தான் நான் போட்டுட்ருக்கேன். ஒரு கால்குலேட்டர் வச்செல்லாம் போடலை. இதில் சிறு தவறுகள் எண்கள் தவறாக ஆகலாம். அதனால் உங்களுக்கு அந்த கணக்கீடுகள் நான் வந்து எப்படி கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டுட்ருக்கேன். அதனால் ஏதேனும் நான் போடுற விஷயத்தில் கணக்கீடு தவறு இருந்தால் அது நீங்கள் வந்து நீங்களே சரிப்படுத்தி கொள்ளுங்கள். சில சொல்லலாம் இது வந்து ஒரு பொதுவான இடத்துக்கு வந்தாச்சு, அதனால் நீங்கள் வந்து துல்லியமாக சொல்லலாம். துல்லியமாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு முதல்ல ப்ரிப்பேர்டாக நம்ம வந்துட்டு முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காணொலி நான் பதிவு பண்ணல. இப்போ என் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்கிறேன். எதை தவிர்க்கணும் எதை தவிர்க்கக்கூடாதுனால நான் பார்க்க போகிறதில்ல. என் மனசில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வந்துட்டு இதில் தவறுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த தவறுகளை நீங்களே உங்களுடைய கணக்கீடுகளில் சரி பண்ணிக்கோங்க. இப்போ 25,050 கால் ப்ளஸ் 73 அப்படின்னு போட்டால் 25,123. 25,050 புட் 92 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 24,958. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 160 புள்ளிகள் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அப்போது 165ன்னு வச்சுக்கலாம், 160ன்னு வச்சுக்கலாம். அப்போ 25,210. இந்த பக்கம் நம்மளுக்கு 160னா 24,890. இதை வந்து நேற்றே இந்த கணக்கீடுகளை பார்த்தோம். இந்த கணக்கீடை அப்படியே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டோட எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எஸ்டர்டே லோ ஹையை நம்ம கன்வெர்ட் பண்ணணும், போன வாரத்தோட இம்பேக்டையும் நம்ம கொண்டு வரணும். அப்போ இதில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இது போன வாரத்தோட ஓப்பன் 25,333 ஓப்பன். இதில் வந்துட்டு இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,333. லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,801. க்ளோஸ் 24,852. அப்போ இதற்குள்ள தொலைவு பார்த்திங்கன்னா 530 புள்ளிகள். அப்போ 250 புள்ளிகள்னால் நம்மளுக்கு வந்துட்டு 25,050 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது நடுநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால். இது நீங்கள் துல்லியமாக போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்தில் தான் இருக்க போகுது. இந்த வாரத்தோட ஓப்பன் அப்படிங்கிறது 24,823. இப்போ வர இருக்கிறதுலே அதிகமான ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நேற்றைய தினம் வந்து 25,130. குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு திங்கட்கிழமை வந்து லோ. அப்போ இதற்கும் உள்ள தொடர்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளுக்கு பக்கமே ஆயிடுச்சு. இப்போ 753னா இதில் ஒரு 247 புள்ளிகள், இதில் ஒரு 130 புள்ளிகள் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் அப்போ 377 புள்ளிகள். அப்போ சராசரின்னு போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 190 புள்ளிகள் வரும். அப்போ இந்த ஹையிலிருந்து 200 புள்ளிகளை கழிச்சிட்டா 24,900 200 30 வரும். அப்போது 940. அப்போது இந்த 3 நாட்களில் இருக்கக்கூடிய சராசரி வந்து 24,940 இந்த இடம். இப்போ நம்மளுக்கு ஒரு வெயிட்டேஜாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னா 24,940, 24,823. அடுத்தது நம்மளுக்கு க்ளோசிங்காக கிடச்ச 24,936 இந்த வாரத்தில் கிடச்ச க்ளோஸ். அதற்கு முந்தைய வாரத்தோட க்ளோஸ் 24,852. இந்த 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு இம்பேக்டடாக இருக்க போகுது. அப்போ 24,852க்கு கீழேயும் 24,801க்கு கீழே இருக்கிறது சந்தைக்கு வந்து உகந்தது கிடையாது.
அப்போ 24,801க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி அதற்கு கீழேயே ஓப்பன் ஹை அந்த மாதிரி வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் சந்தை அதிகமான இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 24,753 முக்கியம் தான். அப்போ மார்க்கெட் வந்து 377 புள்ளிகள். அப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா போன வாரம் 500 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. அப்போ 500 புள்ளினா இன்னும் 130 புள்ளி ஹையோ லோவோ பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மொமெண்டம் பண்ணாது. அது ஒன்று. இன்றைய தினத்தில் நல்லா உற்று கவனித்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம உற்று கவனிங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்துட்டு அதை சரியாக உணர்றதில்லை. மார்க்கெட் வந்து நேற்றைய லோவை பிரேக் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் போயிருக்காங்க. நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேற்றைய ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணல. அப்போ எவ்வளோ பாயிண்ட்னா ஒரு 17 பாயிண்ட் வந்து நேற்றைய ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் நேற்றைய லோவை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10 புள்ளிகள் வந்து லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம 25,050 கால் வச்சுருக்கிறோம். 25,050 கால் உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நம்ம லெவல்ஸ் போட்டுட்டோம். இன்றைக்கி ஹையை பார்த்தீங்கன்னா 103 ரூபா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 103 ரூபா. நம்மளுக்கு 25,050 காலுடைய நேற்றைய ஹை பார்த்தீங்கன்னா 132 ரூபாய். நேற்றைய லோ பார்த்தீங்கன்னா 36 ரூபா. நேற்றைய லோ 132 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு நேற்றைய ஹை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, 132ன்னா 30 ரூபா. மார்க்கெட்டுக்கு அந்த ஹை பக்கத்துலேயே போகலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸோட லோ பார்த்தீங்கன்னா 49 ரூபா. நேற்றைய தினத்தோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,050 புட் 56 ரூபா. அப்போது இவங்க வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் எஸ்டர்டே அவங்க பிரேக் பண்ணல. அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்துட்டு டிகே எப்படியும் ஏற்படுகிறது. மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணால் தான் புட்டு வந்து லோவை பிரேக் பண்ணுன்ட்டு இல்லை. ஏன்னா டிகேங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால இது. அப்போது இந்த ஒரு தாரக மந்திரத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் கரைவது எளிது, கொடுப்பது கஷ்டம்ட்டு. அப்போ என்னாச்சு, 25,050 காலுக்கு ப்ரீமியமே கொடுக்கல. ஆனால் 25,050 புட்டை வந்து டிகே பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு 212 ரூபா ஹை போயிருக்காங்க. 170 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்காங்க. அப்போ 49 ரூபா லோ. நேற்று க்ளோசிங் வந்து 92 ரூபா. இங்கே நினச்சி பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு டபுள்டு, அதாவது 2 மடங்காயிருக்கு. லோலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே நடந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா 73 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ். அவங்களுக்கு 103 ரூபானா இது எத்தனை மடங்கு ஏறி இருக்குது. ஆனால் இவங்களோட வீழ்ச்சி. அப்போ இவங்க ஹை டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 97 ரூபா தான் மார்க்கெட்டில் கரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க 49 ரூபாயிலிருந்து 212 அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு 160 புள்ளிகள் ஏறி இருக்காங்க. அப்போ இவங்க 97 புள்ளிகள் இறங்குனதுக்கு இவங்க 160 புள்ளிகள். அப்போது இம்பேக்ட் பாருங்கள். அப்போ இது காரணம் என்னென்னா, 25,050 புட் வந்து ஓடிஎம்லேருந்து ஐடிஎம்மாக மாறினதோட இம்பேக்டடும், 25,050 கால் வந்து ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறின நிலைமை. இதுதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. எப்போதுமே வந்துட்டு ஒரு ப்ரீமியம் வந்து ஓடிஎம்மாக, அதாவது ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறினதுக்கப்புறம் மீண்டும் ஐடிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கெல்லாம் அமைகிறதோ அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும்ட்டு. அதை வந்து இங்கே கவனிச்சிருக்கலாம் நீங்கள். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் லோ 56, இன்றைக்கி 49. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டோட ஆக்டிவாக வர்த்தகமாகிறதே வந்துட்டு ஒரு 10 நாள், ஒரு 20 நாள்னு வச்சுக்கலாம். அந்த 20 நாளில் குறைந்தபட்ச இடத்த வச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா 25,050 புட் இருக்கிறதுலே அதிகபட்சமான ஹை 321 வச்சுருக்கிறாங்க. அப்போது 25,050 மைனஸ் 321, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 300 புள்ளிகளை கழிச்சா 25,750, அதிலிருந்து 21 புள்ளிகள்லாம் 25,729 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் கழிச்சதுனால. அப்போ இந்த இடம் மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். நாளைக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அப்போது 25,050 புட் இம்பேக்டட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது, நேற்று வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க 70 ரூபா டு 90 ரூபா, அட் த மணியோட ரேட் பார்த்தீங்கன்னா 73 டு 92 இருந்திருக்கு ஆச்சுங்களா. இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு 24,900, 69 டு 70. நேற்று என்ன சொன்னோம், அட் த மணி 73 டு 93ன்னு சொன்னோம். ஏன்னா இதற்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு நடுநிலையாக இருந்தாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 73லேருந்து நம்மளுக்கு
குறைந்தபட்சம் எடுத்துகிட்டு 68 ரூபா வராங்க. அப்போது 24,900 ப்ளஸ் 69, அப்போ 24,969 இன்றைக்கும் அதே 69, அப்போ 24,070 ரூபாய்னு வச்சுக்கலாம். 830 இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்கும். அடுத்தது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பிரீமியத்தை ஆட் பண்ண ஒரு 140 புள்ளிகள், அப்போ 25,040, இந்த ஒரு 140 புள்ளிகள்லாம் 24,760. இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இவங்களோட ஹை 24,900, அப்போ 24,800 ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இவங்க 219 ரூபா 200 வச்சாலும் கூட 25,100 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். இதனை நன்றாக உற்று கவனிங்கள். ஆப்ஷன் செயினில் வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். கால் சைடு வந்துட்டு மிக குறைவாக இருக்குது, புட் சைடு வந்து அதிகமாக இருக்கிறது. இது வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதா. ஆனால் புட் சைடு வந்து அதிகமான பலம்னா இவங்களுக்கு என்னன்னோ ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே அனைத்தும் உகந்ததாக அமைந்து மார்க்கெட் வந்து இம்பேக்ட் பண்ணால் தான் கீழே போக முடியும். அப்படி இல்லைன்னா இவங்ககிட்ட இம்பேலன்ஸ்டு ப்ரீமியம் இருக்கிறதுனால இவங்களை கரைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், சந்தையை ஏற்றவும் செய்யலாம். அதிகமான ப்ராபபிலிட்டி எப்படி வேணாலும் பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் கம்பேர் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி அமைகிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. பேங்க் நிஃப்டி பற்றி இன்றைக்கி கவர் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் நிஃப்டி பற்றி ரொம்ப அதிகமாக பார்த்ததுனால பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.